ஸ்வேதாஸ் கிச்சனில் வெட்னஸ்டே vlog பார்க்கலாம் வாங்க. மார்னிங் கோலம் போடும்போது எப்பயுமே ஒரே மாதிரியே எடுக்கிறோமே, சைடில் கீழே வச்சு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அது கடைசியில் கிராஸாக போயிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக மேலே வச்சு எடுத்தால் தான் அது கரெக்டாக வருது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெட் இருந்தது. சரி, கேப்சிகம், கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே சேர்த்து வெங்காயம், தக்காளி எல்லாமே ஸ்டஃபிங்க்கு செஞ்சு ப்ரெட்டு சாண்ட்விட்சு தான். இதுக்கு புதினா சட்னி எதுவும்லாம் நான் அதில் அப்ளை பண்ண மாட்டேன். அரைச்சி டைரெக்டாக ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை வச்சு கொடுத்துட்டா அதுவே போதும், சாப்பிட்டுப்பாங்க. நாலு ஸ்லைஸ் ப்ரெட்டு சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்ஃபில் ஆகிடுது. காலையில் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம், அப்படி காய்கறியெல்லாம் சேர்த்து கொடுக்கலான்ட்டு இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். காலையில் அவங்க டீயே குடிக்கல. சரி, சாண்ட்விட்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குடிக்கிறேன்னாங்க. அப்புறம் தான் நான் போட்டு கொடுத்துட்டேன். இன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிருச்சு. பூஜை ரூமில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் மாற்றி வச்சுட்டு தண்ணியும் மாற்றிடுவேன். தண்ணியில் நான் மோஸ்ட்லி மஞ்சள், பச்சை கற்பூரம் எதுவும் போடுறதில்ல, வெறும் தண்ணி தான் வைக்கிறது. அதில் போட்டால் அது கலர் சேஞ்ச் ஆகிடுது. நைவேத்தியம் வச்சுட்டு ஊதுவத்தி காமிச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தான் நான் விளக்கேற்றிடுவேன். பூ மட்டும் மாற்றிடுவேன். டெய்லி இந்த இதை தான் நான் எப்பயுமே செய்கிறது. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அவரைக்காய் இருந்தது. அவரைக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். கரண்ட்டு கட் ஆனதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்கும். அந்த ஸ்ட்ரிப் லைட் எரியாது. வெள்ளரிக்காய் எப்போ பார்த்தாலும் நான் வாங்கிட்டு அதை தோல் சீவி கட் பண்ணி வச்சிடுறது. போகும்போது வரும்போது எல்லாருமே எடுத்துப்பாங்க. குழம்பு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், காராமணி, முருங்கைக்காய்லாம் போட்டு ஒரு கார குழம்பு தான். ஒரே பாத்திரத்துலையே செஞ்சிடுறது. எந்த பாத்திரத்தில் நான் குழம்பு வைக்கிறேனோ அதிலே பொரியலும் செஞ்சுருவேன். ஒரே பாத்திரமாக கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கத்திரிக்காய், காராமணி, வெங்காயம், தக்காளி, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து வதக்கிட்டு இந்த வேக வச்ச காராமணியும் சேர்த்து மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சிடணும். குழம்பு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காயில் சோம்பு சேர்த்து ஒரு தக்காளி அதில் போட்டு அரைச்சி காயெல்லாம் வெந்த பிறகு அதில் ஊற்றினா குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே போட தேவையில்லை. டைனிங் டேபிளில் நாங்கள் உட்காந்து சாப்பிட்றோமோ இல்லையோ, சமைக்கிறதுலாம் அதில் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதில் வச்சுட்டா தான் அடுத்தது கேஸை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.